ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இருக்கிற இடம் பொன்முடி. பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறை இருக்குன்ட்டு. இந்த பாறை ஃபுல்லாக ஏற போகிறோம். ஆனால் இடம் சூப்பராக இருக்குது. என்ன ஒன்றுன்னா சரியான வெயில். காற்றடிக்கும்போது வெயில் தெரியல, மற்ற மாதிரி நல்ல வெயில், நல்ல சூடு. ஸோ இந்த பாறைக்கு மேலே ஏற போகிறோம். இந்த பாறைக்கு மேலே ஏறி அந்த சைடு போக போகிறோம். பெரிய ஹில் ஏரியா, சுற்றி மலைகள் தான். சூப்பராக இருக்குது. அந்த கார்னர் இருக்குல்ல, அந்த கார்னர் போகணும். அந்த கார்னரில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே போய் நம்ம கம்ப்ளீட் வீடியோ எடுக்க போகிறோம். அதே மாதிரி இங்கே ஒரு பவர் ஸ்டேஷன் மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறமா இந்த பக்கம் ஃபுல்லாகவே மலை தான். இந்த மலையில் நம்ம ஏறுறோம். நீங்கள் யாராவது பொன்முடிக்கு வந்திருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த இடம் ஆக்சுவலி கிளைமேட் வைஸ் இப்போ ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. பட் நார்மல் கிளைமேட்டில் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி நல்ல சில்லுன்னு இருக்கும். ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மார்த்தாண்டத்துலேருந்து இது ஆக்சுவலி ஒரு 80 கிலோமீட்டர், ஒரு 75 to 80 கிலோமீட்டர்ஸ் தான் கேரளாவில் இருக்குது. நெடுமங்காடு அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த இடத்த தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அந்த எண்டில் இருக்கிற மலைக்கு தான் போகிறோம். ஸோ இந்த பாத்து தான் போகிறோம். இந்த பாத்தில் போய் இப்படி போயிட்டு இந்த வழியில் நேரே போய் அங்கே போகணும். அந்த எண்டுக்கு போகலாம். ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறங்குற மாதிரி இருக்குது. ஸ்லிப் ஆகும்னு வேறு போட்டிருக்குறாங்க, ஸ்லிப்பரி மவுண்டன் அப்படின்ட்டு. ஓகே, ஒரு வழியாக வந்தாச்சுங்க. இனி இங்கேருந்து இதே வழியில் போகணும். பார்த்துருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ பாட்டில்ஸ் எல்லாம் உடச்சி போட்டிருக்காங்க. ஸோ செப்பலெல்லாம் இல்லாமல், ஷூ இல்லாமல் இங்கே வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த வழியில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ மெதுவாக போகணும். இது ஆக்சுவலி சின்ன ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி தான் இருக்கும். ஸ்லோ அண்ட் ஸ்டடி. ஓகே கிளிஃப்டன், ஸ்லோ. மெதுவாக போகணும். ஏன்னா கல் எல்லாமே ஸ்லிப் ஆகும், அதனால் மெதுவாக போகணும். ஸோ பாருங்கள், இங்கேருந்து மேலேருந்து இங்கே வரைக்கும் வந்தாச்சு, அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்தாச்சு. கொஞ்சம் கஷ்டம்தான், நிறைய அந்த ஸ்லிப்பரி ஆகிற மாதிரி கல்லெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒத்தாடி பாதை மாதிரி தான் இருக்குது. அப்படி வந்து இங்கே மேலே போயிட்டு அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். ஸோ இந்த இடத்த பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்டீப்பான ஒரு ஹில். அப்படியே நல்ல ஸ்டீப்பாக போயிட்டு அப்படி அங்கே மேலே ஏறுது. ஸோ ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி தான். வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம கீழே இறங்கிட்டோம். ஆல்மோஸ்ட்டு கீழே வந்துட்டோம். இனி திரும்ப அங்கே மேலே ஏறணும். ஸோ சூப்பராக இருக்குது இந்த இடத்துல. வெயில் மட்டும் கொஞ்சம் இன்னும் கம்மியாக, சில்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்த வழி பார்த்திங்கன்னா அங்கே மேலேருந்து அந்த எண்ணிலேருந்து அப்படியே வந்தாச்சு மெதுவாக. பாறைகள் எல்லாம் லைட்டாக ஸ்லிப்பாக இருக்குது, ஆனாலும் ஓகே, மேனேஜ் பண்ணி வந்துட்டோம். நைஸ். நீங்கள் யாராவது இந்த இடம் வந்திருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், பொன்முடி எப்படி இருந்துச்சுன்ட்டு மற்றவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து இந்த மலைக்கு ஏற போகிறோம். இப்படி தான் ஏற போகிறோம். இந்த வழி இப்படி மேலே, இந்த கல் வழியாக மேலே ஏறி மேலே போக போகிறோம். வாங்க. பரவாயில்ல, இங்கே ஓரளவுக்கு ஒரு வழி இருக்குது. ஸோ அந்த வழியிலே நம்ம நடந்து போகலாம். மேலே போயிட்டு கொஞ்சம் ட்ரோன் ஷாட் எடுக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாதாம் மரம் ஒன்று நிற்கிது சின்னதாக. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான். ஓகே, we are done. அதான் அந்த மலையிலேருந்து கீழே வந்து இங்கே மேலே வந்துட்டோம். இனி என்ன பண்ணணும், அடுத்தது அங்கே இருக்கிற அந்த இதுக்கு போகணும். அந்த டவர் இருக்குல்ல, அந்த டவருக்கு போகணும். அதுக்கு முன்னாடி இந்த சைடில் இருக்க வியூஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கலாம். வா, இப்போ காற்றடிக்குதுங்க, நல்ல சில்லுன்ட்டு சூப்பராக காற்றடிக்குது. வெரி நைஸ்.
வா, உண்மையாகவே ஊட்டி கொடைக்கானல்லாம் சீசன் டைமில் எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ சேம் ஃபீலிங். அதே காற்று, அந்த ப்ரீஸ் நல்லா இருக்குது, ஃப்ரெஷ் ஏர், சூப்பராக இருக்குது. பாருங்கள் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வா, வேறு லெவலுங்க, நிஜமாகவே வெரி நைஸ். யாராச்சும் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க. ஏன்னா இந்த மலைகளில் இருந்து இந்த எம்டி ஸ்பேஸ்லேருந்து அப்படியே வர காற்று நம்மளை அப்படியே நைஸ், அந்த ப்ரீஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஏரியாவிலேருந்து சூப்பராக ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. உங்களுக்கு வீடியோட எண்டில் அந்த ஷாட்ஸ் நான் போடுறேன். இந்த இடத்துலேருந்து நம்ம இனி எங்கே போகிறோம் அப்படின்னா பாருங்கள், அந்த எண்டுக்கு போகிறோம், அந்த டவர் இருக்கிற இடத்துக்கு போகிறோம். ஸோ அங்கேருந்து இப்படி கீழே இறங்கி மேலே வந்து இங்கேருந்து அப்புறம் இந்த வழி கீழே இறங்கி அந்த ஹில்லுக்கு போய் அப்படியே அந்த டவருக்கு போக போகிறோம். சூப்பர். மேலே இருந்து அப்படியே கீழே வந்துட்டு திரும்ப இந்த ரூட் மேலே வந்து இங்கே போகிறோம். ஆனால் உண்மையாகவே இங்கே அட்வென்ச்சர் தான். ஏன்னா அந்த பாறைகளில் ஏறி இறங்கி போகணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. சூப்பரான இடம், நல்ல ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம். எஸ்பெஷலி பைக்கர்ஸ் நிறைய பேர் இங்கே வர்றாங்க, 2 வீலர்ஸில் வர்றவங்க நிறைய பேர் வர்றாங்க. சூப்பராக இருக்குது. வந்து இங்கே 1-2 ரிசார்ட்டெல்லாம் இருக்குது கொஞ்சம் அவுட்டரில், அங்கே தங்கிக்கிட்டு ஒரு நாள் இங்கே நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. சூப்பராக இருக்குது. இப்போ நல்ல வெயிலெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. மத்தியானம் தான், மத்தியானம் மணி 11:40 தான் ஆச்சு. ஆனாலும் வெயிலெல்லாம் இல்லை பாருங்கள், வெயிலெல்லாம் ரொம்ப கம்மியாகி அப்படி கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. மழை வருமானு தெரியலை. மழை வந்துச்சுன்னா வெரி சூப்பராக இருக்கும். இந்த மலையில் குளிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டில் சில்லுன்ட்டு காற்று மழையெல்லாம், ஐயோ அது சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நீங்கள் பார்க்குறது பொன்முடி ஈகோ டூரிசம், கேரளா கவர்மெண்ட்டுடைய ட்ரக்கிங் பேக்கேஜ். ஸோ ஒரு 3 விதமான பேக்கேஜ் போட்டிருக்காங்க. 9 hours, 3 hours, அப்புறம் 6 hours. 5 மெம்பர்ஸுக்கு எவ்வளோ ரேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. 9 hours 5 மெம்பர்ஸுக்கு 5,000, 6 hours 5 மெம்பர்ஸுக்கு 3,500, 3 hours 5 மெம்பர்ஸுக்கு 3,500. ஆனால் அடிஷ்னல் ஃபீ அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ யாராச்சும் இங்கே வந்தீங்கன்னா இந்த ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு இதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ பொன்முடியிலேருந்து கல்லாருக்கு வந்துருக்குறோம். இங்கே பாருங்கள், இதுதான் சின்ன ஒரு வாட்டர் ஃப்ளோ இருக்குது, குளிக்க போகிறோம். ரொம்ப அதிகமாக தண்ணி இல்லை, இருந்தாலும் லைட்டாக மலைச்சாரல் அடிக்கிறதுனால குளிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்குறோம். போய் குளிக்க போகிறோம். இந்த ஃபால்ஸ் ஏதோ ஒன்று சின்னதாக ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போய் நம்ம குளிக்க முடியுதா அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல தண்ணி வருது ஒரு இது, இங்கே ஒரு இடத்துல தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. சூப்பர் நைஸ், நல்லா இருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்கு. நல்ல ஒரு இந்த சூட்டுக்கு குளிக்கிறதுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கல்லாரில் தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா இந்த இடம் எல்லாமே ஃபுல்லாகிடும். தண்ணி கம்மியாக வர்றதுனால ஓகே, நம்ம இங்கே குளிக்கலாம். தம்பி பொங்கு. வெரி நைஸ். இந்த மாதிரி ஆற்றுல குளிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு. நைஸ், சூப்பர் என்விரான்மெண்ட், நல்ல சில் வாட்டர், க்ளீன் வாட்டர் ஆக்சுவலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது கல்லாரில் குளிச்சிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோஸ் எல்லாமே பொன்முடியில் ட்ரோன் ஷாட்ஸ் கொஞ்சம் எடுத்திருந்தோம். ஸோ ட்ரோன் வீடியோ தான் இப்போ பார்க்குறீங்க.
ஆக்சுவலி நம்ம காலையில் பொன்முடியிலேருந்து ஒரு மத்தியானம் வரைக்கும் பொன்முடியில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு ஹாஃப் டே அங்கே ஹில்லெல்லாம் ஏறி இறங்கி ரொம்ப டயர்டாயிடுச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கல்லாறு அங்கே போயிட்டு நல்லா குளிச்சிட்டோம். குளித்தது என்னென்னா ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. பிகாஸ் தண்ணி ரொம்ப சில்லுன்னு வந்துச்சு. அண்ட் ரொம்ப நேரம் தண்ணியில் விளையாண்டோம், தண்ணியில் குளித்தோம், நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த ஆற்று குளியல், இந்த மாதிரி தண்ணியில், அதாவது கல் தண்ணி எல்லாம் அடிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்குற அந்த காட்டாறு தண்ணியில் குளித்தது ரியலி சூப்பராக இருந்துச்சு. இங்கெல்லாம் நடந்து டயர்டாகி அங்கே போய் குளிக்கும்போது ரொம்ப 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 ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஸோ யூஸ்வலி பொன்முடியில் பார்த்திங்கன்னா சீசன் டைமில் ரொம்ப மிஸ்டியாக இருக்கும், ரொம்ப இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம இப்போ வந்தது ரொம்ப ஹாட் வெதர், 36 டிகிரி 37 டிகிரி அந்த ரேஞ்சில் இருக்கும்போது தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனாலுமே மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் ரெயின் இருந்ததுனால, லைட்டாக மழை தூறல் இருந்ததுனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக கொஞ்சம் நல்லா சில்லுன்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வாட்டி இதே பொன்முடிக்கு சீசன் டைமில் வரப்போகிறோம். சீசன் டைமில் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, வேறு எங்கெங்கே விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்து நம்ம இந்த பொன்முடியோட வீடியோவை இன்னும் ஒரு வீடியோ பார்ட் 2 இல்லை அனதர் வீடியோ நம்ம ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரைட் நம்ம எப்படி வரப்போகிறோம் அப்படின்னா, நம்ம புல்லட்டில் வரப்போகிறோம், ராயல் என்ஃபீல்டில் தான் வரப்போகிறோம். ஸோ இந்த வாட்டி எப்படி நம்ம வந்தோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு டீமாக வந்ததுனால நம்மளால் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலை. ஸோ நெக்ஸ்ட் விசிட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நம்மளுடைய ராயல் என்ஃபீல்டில் சோலோ ஆர் பில்லியனோட 2 பேர் வர்றது மாதிரி. ஏன்னா பிகாஸ் பார்த்திங்கன்னா மார்த்தாண்டம் டு இந்த பொன்முடின்னு சொல்கிறது லைக் 2 to 2.5 hours ட்ராவல் தான். ஸோ நோ ப்ராப்ளம், பைக்லேயே வந்து நம்ம இந்த இடத்த திரும்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணி திரும்ப வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் என்னென்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்னா, ட்ராவல் ரிலேட்டட் வீடியோ, ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ், அக்யூரியம் ரிலேட்டட் அண்ட் பெட் ரிலேட்டட் வீடியோஸ் தான் ரொம்ப அதிகமாக வரப்போகுது இனிமேல். பிகாஸ் நம்ம வீட்டில் இருக்கிற அக்யூரியம் செட்டப்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் புதுசாக எடுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஃபிஷ்ஷு, ஒரு பெட்ஸு கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் வர அந்த அப்டேட்டை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம சேனலில் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை டியூன் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சுன்னா ஒரு லைக் தட்டி விட்டுட்டு அப்படியே இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லோரும் சேஃபாக இருங்க. ஸ்டே டியூன் இன் மை சேனல். see you, take care, bye bye.